அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தொழில் தொடங்கும் குழுவின் வார முதல் நாள் சந்திப்பு. நம்ம ஏன் வார முதல் நாள்ல சந்திக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் எல்லாருக்கும் விடுமுறை இருக்கும். இந்த குழுவோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்கள ஆண்டர்ப்ரனரா நம்ம மாத்துறதுக்கான உதவிகளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படிங்கும்போது ஞாயிறு எல்லாருக்குமே விடுமுறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால, நம்ம வாரந்தோறும் இணைய வழியில 12 மணிக்கு நம்ம இந்த சந்திப்பை நடத்துறோம். அ நம்ம போன செஷன்ல பார்த்த மாதிரி இங்க யாருமே இண்டிவிஜுவல் கிடையாது. உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான ஆசைகள், உங்களுக்கான வேற ஏதாவது குறிக்கோள்கள் இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு சேர்ந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் நம்ம இந்த செஷன் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10, 15 மினிட்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம எப்போதுமே கெஸ்ட் கூப்பிட்டு பேசுவோம். பல்வேறு டாபிக்ல பேசுவோம். அது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பெரிய அளவுல உதவி பண்ணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேசுறோம். ஏன்னா எல்லாருக்குமே காமர்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. இப்ப பலரும் காமர்ஸ், அமேசான் போன்ற தளங்கள்ல தான் பொருட்களை வாங்குறாங்க, வாங்க விருப்பப்படுறோம். ஏன்னா அங்க நமக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கு வாங்குறது, கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியாவும் இருக்கு. நம்ம வீட்டுக்கே தந்துடுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு தளமா அது மாறி இருக்கு. அப்போ பலரும் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா, நாமளே ஏன் பொருளை காமர்ஸ்ல சேல் பண்ணக்கூடாது? ரொம்ப ஈஸியான வேலை தானே. நான் பொருளை வாங்கி வச்சிருவேன். ஆர்டர் வரும். ஆர்டர் வந்தோடனே நான் எடுத்து அப்படியே டெலிவர் பண்ணிடுவேன். எனக்கு பணம் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எந்த தொழிலுக்கும் இருக்கின்ற அதே சிரமங்கள் இந்த தொழிலுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அந்த நிலையில காமர்ஸை பத்தி முழுமையாக நமக்கு இன்னைக்கு வகுப்பு எடுப்பதற்கு அத்திக் அவர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம்தான். ROF ஆமா, ROIF ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, எனக்கு நான் தடுமாறுறேன். பட் அவர் இந்த ரோய்ஃபோ, இறக்குமதி ரோய்ஃபோ ROIFO. ரோய்ஃபோ ஸோ அதோட ஃபவுண்டர் சிஓ அவர் இறக்குமதி ஏற்றுமதி தொழில இருக்காரு. ஃபார்வர்டிங் கிளியரிங்ஸ்ல இருக்காரு. ஸோ உலகம் முழுக்க நீங்க பொருட்களை அனுப்புவதற்கும் உலகம் முழுக்க பொருட்களை இறக்குமதி பண்ணுவதற்கும் நீங்க அவர் அணுகுனீங்கன்னா அவரு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி தந்துருவாரு. ஆனா பலரும் நம்ம என்ன கேட்கறோம்னா, எனக்கு நீங்க வெளிநாடுகள்ல வாடிக்கையாளரை புடிச்சு கொடுங்கன்னு கேக்குறீங்க. தயவு செஞ்சு அது கேட்காதீங்க. அது அவரோட வேலை கிடையாது, அது நம்மளோட வேலை. ஆனா அதை தவிர்த்து நீங்க எந்த பொருளை அனுப்பணும், எந்த நாட்டுக்கு அனுப்பணும், இல்ல எந்த நாட்டுல இருந்து எந்த பொருட்களை இறக்குமதி பண்ணணும், இப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ், இன்சைட்ஸ் கேட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக உதவுவாரு. நீங்க சொல்ற பொருட்களை உலகம் முழுக்க எங்க வேண்டுமானாலும் நகர்த்தி கொடுப்பதற்கும் தயாரா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் இன்னைக்கு நமக்கு காமர்ஸ் பத்தி வகுப்பு எடுக்க இருக்காரு. வெல்கம் டு த ஃபோரம் அதிக். ஆல் இஸ் யுவர்ஸ். நன்றி. இப்போ நம்ம இந்த செஷனுக்குள்ள போயிடுவோம். ஸோ முதல்ல காமர்ஸ் சைட்ஸை பத்தி நம்ம ஏன் இந்த செஷன்ல எடுக்கிறோம்னா, நம்ம தொழில் தொடங்குவோம்னு இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ண உடனே பல ரெக்வஸ்ட், பல டிஸ்கஷன்ஸ்ல வரும்போது எடுத்த உடனே வந்த கேள்வி என்னன்னா, காமர்ஸ் சைட்ல நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி வருது. காமர்ஸ் சைட், காமர்ஸ் பிசினஸ்ங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, இல்ல அதுல இருக்கிற இந்த 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 மொத்த செஷன்லயும் ஒரு 20 நிமிஷம் செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி இதோட ஸ்ட்ரென்த் என்ன, இதோட வீக்னஸ் என்ன, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஒரு காமர்ஸ் பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம். சரி, ரோய் ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி நம்ம ரோய்ஃபோ ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, இன்டர்நேஷனலா செய்யக்கூடியவங்களுக்கு நாங்க அதுல ஹெல்ப் பண்றோம். பல பிசினஸ் காமர்ஸ் சைட்ஸ் கூட எங்க கூட டைப் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, அவங்களுடைய இதை பண்றாங்க. ஸோ அந்த அதே மாதிரி இதுக்கு இந்த ரோய்ஃபோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னால நானே ஒரு காமர்ஸ் சைட்டோடைய கம்ப்ளீட் ஃப்ரம் த ஸ்கிராச் டு 3 crore 4 crore ரெவென்யூ ஆகுற வரைக்கும் அந்த ஜேர்னில நான் இருந்ததுனால எனக்கு காமர்ஸ் சைட்ஸோடைய எவல்யூஷன் எப்படி ஆயிட்டு இருக்கு, என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஆயிட்டு இருக்கு புரிதல் இருக்கிறதுனால அந்த புரிதலை இங்க ப்ரெசென்ட் பண்றது தான் அப்ஜெக்டிவ், நோக்கம். இந்த நோக்கத்துல நம்ம இது பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த தொழில் தொடங்குவோம்ங்கிற குரூப்போட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா, முதல்ல நம்ம ஒண்ணு இரண்டு விஷயங்கள் பண்ணுவோம். நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா, நான் முதல்ல தேடுவேன். தேடும்போது எனக்கு அது அக்சசபிளா இருக்கிற ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு எனக்கு கிடைக்கிற இன்டர்நெட், இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு. மூணாவது மக்கள் அதை எனக்கு செவி வழியா எனக்கு சேர்ற செய்திகள். இது மூன்றாவது விஷயமா இருக்கும். அப்போ முதல் விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, காமர்ஸ் சைட்டை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ்ல நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு பொருளை விற்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த
அந்த அறிமுகத்து மூலமா நமக்கு ஒரு இ காமர்ஸ் சைட் வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து எல்லாருமே டெக்னிக்கலா கொஞ்சம் ஓரளவுக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி, இப்ப இருக்கிற எல்லா ப்ராசஸ்லயும் நமக்கு வந்து ஒரு டெக்னாலஜியை எப்படி டெவலப் பண்ணணும், அதை எப்படி டெப்ளாய் பண்ணணுங்கிறது நல்ல ஓரளவுக்கு புரிதலோ இல்ல அதை பத்தி டிஸ்கஷன்ஸோ நடந்திருந்ததுனால நமக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி இருக்கும். 2. 3வது, நம்ம வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நம்ம வந்து பேசும்போது அவங்க வந்து இந்த இ காமர்ஸ் சைட்ஸ் இருக்கு, அந்த இ காமர்ஸ் சைட் இருக்குன்னு அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸே அதை பத்தியே இருக்கிறதுனால அதை பத்தி யோசிப்போம். 2. 3வது, நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி தேடும்போது இல்ல சர்ச் பண்ணும்போது நமக்கு கொடுக்கப்படுகின்ற சஜஷன்ஸ் எல்லாமே இவங்க இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டாங்கிற ஒரு இ காமர்ஸ் சைட் மூலமா சொல்லுவாங்க. அதனால ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மூன்று விஷயங்களுடைய காரணிகளால நம்ம வந்து ஒரு இ காமர்ஸ் சைட்டை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தள்ளப்படுவோம். இ காமர்ஸ் சைட்ஸ் வந்து இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தோம்னா கண்டிப்பா இது ஒரு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு லாங் டேர்ம் வரைக்கும் இருக்கும். இந்த இ காமர்ஸ் சைட்ல என்ன நடக்குது, ஒரு இ காமர்ஸ் சைட்டோடைய மேஜர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உலகளாவில என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுவாரு, அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொண்டு போவாரு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ரீட்டைல் கிட்ட கொண்டு போவாரு, அந்த ரீட்டைல இருந்து அந்த ஒரு கன்சியூமர் வாங்குவார். இதுதான் உலகளாவிலேயே நடந்துட்டு இருந்தது. அதுக்கடுத்து இ காமர்ஸ் சைட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அந்த ரீட்டைலருக்கும் அந்த கேப்ல இருந்து அவங்கள தனிமைப்படுத்திடுச்சு. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டரையும் இந்த ரீட்டைலரையும் ஒருத்தர் எடுத்துடுறாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் டைரக்டா D2 கஸ்டமரா ஆயிடுவார். ஸோ பேசிக்கா என்ன நடந்தது, ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸஸ் எல்லாமே வந்து ஒரு மேனுஃபேக்சரரா இருந்தாருன்னா B2Bல இருந்து B2Cயா மாறுறதுக்கு ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இ காமர்ஸ் வந்தது. இ காமர்ஸ் வந்துட்ட அப்புறமா என்ன நடந்ததுன்னா, ஓகே இப்போ வந்து இந்த வேல்யூ செயின், இந்த சப்ளை செயின்ல ஒருத்தர் மேனுஃபேக்சரரா இருக்காரு, இன்னொருத்தர் ரீட்டைலரா இருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரு, இன்னொருத்தர் ரீட்டைலரா இருக்காரு, இன்னொருத்தர் கன்சியூமரா இருக்காரு. இதுல ரீட்டைலரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் இந்த இ காமர்ஸ் சைட் தூக்குறதுனால இங்க பெனிஃபிட் ஆற பார்ட்டிஸ் யாருன்னா, இங்க இருக்கிற கன்சியூமர், இங்க இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ். அதனால நீங்க மேனுஃபேக்சரரா இருந்தீங்கன்னா நீங்க உங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனலா நீங்க வந்து கண்டிப்பா இ காமர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்துல நீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருக்கீங்க, நீங்க ரீட்டைல்ல இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு த்ரெட்டா போகும். சரி, அது இ காமர்ஸ் சைட்டு வந்து 2 வகையா இவால்வ் ஆகி இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து, அதாவது உலகளாவிலே இ காமர்ஸ்ங்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எந்த ஒரு சைட்டும் எல்லாமே வந்து முதல்ல வந்து ட்ரையல் பேஸ்ட்ல ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ல யூஎஸ் உடைய யூஎஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், நார்த் அமெரிக்கா அண்ட் அதோடைய அசோசியேட் மார்க்கெட்ஸ்ல தான் முதல்ல ட்ரை பண்ணப்பட்டிருக்கு, பிவட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதே பேசிக்கலா என்ன நடக்கும்னா, ஒரு கான்செப்ட் ரெடி ஆகி அதை ட்ரையல் வந்து நார்த் அமெரிக்கால நடந்திருக்கும், அதாவது யூஎஸ் அண்ட் கனடா அந்த ரீஜன்ல. அது ஃபெயில் ஆகுமா, பாசிட்டிவா நகருமா, எல்லாத்தையும் அதை கடந்து அதே கான்செப்டை இன்ஸ்பயர் பண்ணி கொஞ்சம் லோக்கல் கஸ்டமைசேஷனோட லோக்கல் நுவான்சஸோட அதை வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகும். அதே நேரத்துல இந்தியா வந்து இந்தியன் சவுத் ஏஷியன் மார்க்கெட்ல அதே வந்து அது அந்த கான்செப்ட்ஸை வந்து எக்ஸாக்டா அப்படியே ரெப்ளிகேட் பண்ணப்படுவாங்க, ஆனா லோக்கல் சென்ஸோட நம்ம ரெப்ளிகேட் ஆகும். சரி, முதல்ல வந்து ஒரு இ காமர்ஸ் சைட், இதுதான் ஹிஸ்டரி. இப்போ நான் ஒரு இ காமர்ஸ் பிசினஸுக்குள்ள நுழைகிறேன்னா முதல்ல நான் பார்க்க வேண்டியது, நான் இ காமர்ஸ் சைட் பண்ணேன்னா ஜேபேனா. ஃபர்ஸ்ட் இ காமர்ஸ் சைட்ல எண்ட் கஸ்டமர் யாரு பை பண்றாங்களோ அவங்க. ஸோ அவங்கள பத்தி நீங்க எவ்வளவு கிளாரிட்டி, அவங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் என்ன, நீங்க என்ன ப்ராடக்ட கொடுக்குறீங்க, என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க, என்ன குவாலிட்டியில கொடுக்குறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து இ காமர்ஸ் சைட் உங்களுக்கு growth ஆக ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு. ஆனா சரி, இது வந்து நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். 2வதா, அவர் வந்து ஒரு இ காமர்ஸ் சைட், நான் இங்க முதல்ல வந்து நம்ம ஒரு 20, 25, 30 வருஷமாவே நம்ம இந்த இ காமர்ஸ் சைட்டுடைய எவல்யூஷன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா அது அவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வேல்யூ செயின்ல பல பேருடைய ரெவென்யூஸை உருவாக்கப்படுது, அது எல்லாமே ஆகுது. ஆனா அதே நேரத்துல பெரிய ஸ்கேல்ல, ஸோ இ காமர்ஸ் சைட்டுன்னு நீங்க உள்ள நுழையும் போதே ஒரு விஷயத்த நீங்க நல்ல நினைவு வச்சுக்கணும்.
ஒரு பிசினஸ்னு வந்தோம்னா 3 விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதாவது ரோயிஃபோங்கிறது என் கம்பெனி, அதோட பேரு, அதோட மீனிங்கே வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் யுவர் ஃப்ரைட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங். ஸோ எந்த பிசினஸ்லயும் நீங்க ROI பார்ப்பீங்க, EBITDA பார்ப்பீங்க, ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமார்டைசேஷன். அதுக்கு அடுத்து நீங்க பேட் பார்ப்பீங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்ப்பீங்க. இதை 3 விஷயங்களை நீங்க ஒரு இ-காமர்ஸ் சைட்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பண்றதுக்கு முன்னால இதை எப்பவுமே பார்க்கணும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடையது எவ்வளவு வருது, இன்னொன்னு இபிட்டால வருது, இபிட்டா எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். இன்னொன்னு வந்து உங்களோட பேட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நீங்க பார்க்கணும். இந்த 3 விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஒரு ஐடியாவா இருந்தாலும் நீங்க இதுல ஸ்டெப் இன் பண்றது ரொம்ப 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 உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஏன் இது பெட்டரா இருக்கும்னா, எல்லா இ-காமர்ஸ் சைட்ஸோடைய, அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பெரிய பெரிய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்டான பிசினஸா இருக்கட்டும், என்ன ஒரு இ-காமர்ஸ் சைட்டுன்னு நம்ம ஆரம்பிச்ச எல்லா இடத்துலயும் இந்த இடங்கள்ல எப்பவுமே வீக்கா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிசினஸ் இ-காமர்ஸ் சைட், ஓகே, இ-காமர்ஸ் சைட்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் பண்ண, இன்னி வரைக்கும் ப்ராஃபிட்ங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னால இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் இது growth-உடைய எக்ஸ்பான்ஷனை பிடிச்சிட்டே இருக்கும். எப்பவுமே எல்லா இ-காமர்ஸ் சைட்டும் ஒரு 2 விஷயத்தை தான் கிளைம் பண்ணும், 2 விஷயத்தை தான் அதாவது அதோட அப்ஜெக்டிவா ஒர்க் பண்ணும். ஒன்னு, பீப்புளோட பிஹேவியரல் சேஞ்சஸை அதுக்கான ஒர்க் பண்ணும். 2வது, ஒரு செக்மெண்ட்ல, ஒரு செக்டார்ல அதோடைய மார்க்கெட் கேப்சர் பண்ணும். இன்னைக்கு இருக்கிற குயிக் காமர்ஸ்ல இருக்க எல்லா இதுவும் அதே தான் பண்ணும். ஸோ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ஜேர்னி ஒரு லாங் ஹேர்ல் ஜேர்னி. இது வந்து பெரிய நீண்டமான ஜேர்னி இ-காமர்ஸ் சைட்டுன்னு நம்ம எடுத்தோம்னா, அப்போ நம்ம இதுக்கு தயாரா? முதல் கொஸ்டின். அப்படி இருந்ததுன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் புட் அக்ராஸ் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் கேப்சர், அதாவது இது வந்து ஒரு நல்ல டர்ன் ஓவர் ஆகிற பிசினஸ். ஆனா பேட்டும் எபிட்டாவும் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கணும். 2வது. 3வதா, நீங்க ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துட்டு ஒரு ஆசைப்படுவோம் என்னன்னா, அமேசான் மாதிரி ஆகணும். ஆனா அமேசானுக்கு உள்ள வர்ற இன்வெஸ்ட்மெண்ட், அமேசான் அதை ஆப்டிமைஸ் பண்ண அந்த அளவுக்கோ, இல்ல வேற எந்த ஒரு பெரிய பிக் ஜெயண்ட் ஆஃப் eBay அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோவை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சா பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியை நம்ம growth பண்ணிக்கிறோம். ஆனா அதுக்கு யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஸ்மால். You always start small and you always start very focused on the areas where you are strong. And 2வது, இந்த விஷயங்களை நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இ-காமர்ஸ் பிசினஸ்ல நீங்க இறங்குறீங்கன்னா எப்பவுமே 2 வகையான ப்ராடக்ட்ஸை நீங்க பிரிச்சுக்கணும். ஒன்னு ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட்ஸ், ஒன்னு நீட் டிரைவ் ப்ராடக்ட்ஸ். ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட்ஸுக்கான மார்க்கெட்டிங், அதுக்கான மார்க்கெட்டிங் பிளேசஸ் டிஃப்ரெண்ட். நீட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸோடைய பிளேசஸ் டிஃப்ரெண்ட். என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அதாவது ஒரு 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் இதுக்கான ஒரு டிஃபரன்சியேஷன் ரொம்ப கிளியரா இருந்தது. என்னன்னா, இ-காமர்ஸுக்குன்னா நீங்க ஆஸ்பிரேஷனலா இருக்கணும்னா நீங்க வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்னாப் சாட், இல்ல அதுக்கான ஷோ ஆஃபுக்கான இன்ஸ்டாகிராம் அது இருந்தது. அதுக்கு அடுத்து ஈவன் மெட்டாவில கூட வந்து நீங்க நீட் பேஸ்டான ப்ராடக்ட்ஸை நீங்க வந்து ஒரு பாயிண்ட் இருந்தது. ஆனா ஏஐ வந்ததுனால, ஏஐயோட இன்டகிரேஷன்ஸ்னால, அதே மாதிரி இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறதுனால அந்த விஷயங்கள் இப்போ எல்லாமே கொஹசிவா ஆயிட்டு இருக்கு, எல்லாமே ஒரு சேர வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்து இ-காமர்ஸ் சைட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து, நான் இ-காமர்ஸ்ல இருக்கேன்னா முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இ-காமர்ஸ் சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட் ஸ்பெண்ட் பண்ணாம டெய்லி ரிட்டர்ன் ஆன் கஸ்டமர்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப இம்ப்ராபபிள். 2வது, நீங்க SEO, அதாவது முதல்ல வந்து கூகுள்லயோ எதுலயோ உங்களோட ப்ராடக்டை நீங்க வந்து த்ரூ மல்டிபிள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலமா நீங்க அதுக்கான ரீச்சை எப்பவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கடுத்து இப்போ ஏஐ எல்லாம் வந்ததுனால நீங்களே இன்டர்நெட்ல, கூகுள்ல, இல்ல எதுலயும், எந்த பெர்ப்ளெக்சிட்டி எதுலயும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அது வந்து ஏஐ சம்மரிஸ் கொடுக்கும். அந்த ஏஐ சம்மரிஸுக்கு ஆப்டிமைஸ்டா ஏஐ SEO சொல்லுவாங்க, ஏஐ SEOன்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். 3. 4வதா, ஒரு காலத்துல வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருந்த செக்டார் வந்து என்னன்னா டிராப் ஷிப்பிங்னு சொல்லி ஓரளவுக்கு பாப்பாச்சு. ஆனா இப்போ வந்து அதோடைய ஒரு டிப் இருக்கு. பட்
அதுல வந்து ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்டை கொண்டு வர்றதுலயும் ஒவ்வொரு ப்ராடக்டோட டிரான்சாக்ஷன்ஸ்லயும் இருக்கிற ரெகுலேஷன்ஸை நீங்க பார்க்கணும். இந்த 4 விஷயங்களை நீங்க பார்க்கணும். இது இந்த அறிவு இது வந்து ஒரு இ காமர்ஸ் சைட் பண்றோம், இ காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கோம்னா மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணுங்கிற அடிப்படைகள். அதுக்கடுத்து நீங்க ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள்லயும் இ காமர்ஸ் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் நீங்க ஒரு பொருளை வந்து வாங்கி நீங்க விற்கிறீங்களா, இல்ல ஒருத்தர்கிட்ட வந்து அதை வாங்கி அதை வாங்காம உங்ககிட்ட வாங்காமலே அப்படியே விற்கிறீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இருக்க ரெகுலேஷன்ஸ், லோக்கல் ரூல்ஸ், அதோட டிரான்சாக்ஷன் ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்க டீப்பா ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் இது பண்ணிக்கணும். ஸோ நீங்க ஒரு இ காமர்ஸ் சைட்ஸ் பண்ணணும், ஒரு இ காமர்ஸ் சைட்ஸ் பிசினஸ்ல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா 3 விஷயங்கள்ல நீங்க தெளிவா இருக்கணும். ஒன்னு, இந்த பிசினஸ் கம்ப்ளீட்டா ஒரு மார்க்கெட்டிங்கு டெய்லி காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இல்ல 24 மணி நேரமும் இதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் இருக்கும். மார்க்கெட்டிங்கு போயிட்டே இருக்கணும். அதுல ஆடுக்கு செலவு நடக்கும், அதுக்கு எஸ்இஓக்கு செலவு நடக்கும், அதுல ஏஐ எஸ்இஓக்கு செலவுகள் நடக்கும், அதுக்கான எஃபர்ட்ஸ் நடக்கும்ங்கிறத புரிதலை நீங்க வச்சுக்கணும். ஒன்னு. அண்ட் 2வது, உங்க ஆபரேஷன்ஸ் நீங்க பர்ஃபெக்டா நீங்க நடத்தி இருக்கணும். அப்படி இன்கேஸ் அதுல ஏதாவது ஆச்சுன்னா நீங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டு நீங்க டேமேஜ் ஒரு ப்ராடக்ட்டை கரெக்டா டெலிவரி பண்ணலன்னா அதுல உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ ஆபரேஷன்ஸை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். 3 இந்த இந்த விஷயங்கள் பாயிண்ட்ஸ். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நீங்க வந்து இதுல எபிட்டாவையும் பேட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இதுல பண்ணலாம். சரி, இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட்டே இல்லைன்னா கண்டிப்பா அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸும் இருக்கு. இதுல எங்க ப்ராஃபிட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, நீங்க ஒரு ஸ்பெசிபிக் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பெசிபிக்கான ப்ராடக்ட்டை நீட் பேஸ்ட் ப்ராடக்டா, நீட் டிரைவ் பேஸ்ட் ப்ராடக்டா ஒரு செக்மெண்ட்ல நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுல அதிக ஒரு எக்கச்சக்க ப்ராஃபிட் இந்த செக்டார்ல இருக்கு. ஈவன் வந்து சாதாரணமா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல இருந்து ரீட்டைலருக்கு போகும்போது 10%, 15% எல்லாம் ப்ராஃபிட் வாங்குற அதே ப்ராடக்ட் இந்த இடங்கள்ல 40%, 50% எல்லாம் ப்ராஃபிட் வாங்கி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஆனா எங்க ப்ராப்ளம்ஸ் வரும்னா, நீங்க டைவர்சிஃபை பண்ணும்போது அந்த டைவர்சிஃபிகேஷன்ஸ்ல நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு வாங்குற கஸ்டமர் யாரு, அந்த ப்ராடக்டை நீங்க விற்கிறீங்கன்னா அதுக்கான உங்க காஸ்டிங் என்ன இருக்குங்கிறத ஆப்டிமைஸ் பண்றதுல தான் மிஸ் ஆகும். அப்போ வந்து நீங்க ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுங்கிறது தான் பாயிண்ட். இதுக்கு அடுத்து இதுதான் இதோடைய மொத்த அனாலிசிஸும் 15 நிமிஷத்துல நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இப்போ வந்து நான் இதுக்கு முன்னால ஒருத்தர் வந்து இந்த இதுல இ காமர்ஸ் பிசினஸ்ல இருக்காருன்னா அவருடைய சேலஞ்சஸ் என்னென்ன இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாருன்னா, முதல்ல வந்து அவர் ரீச்ல ரொம்ப ஃபேஸ் பண்ணுவார். அப்போ ரீச்ல ஃபேஸ் பண்ணுவார்னா அவர் ஆர்கானிக் மீன்ஸ்ல டிஜிட்டல் ஏஜென்சிங்களை அவங்க ரொம்ப இதுவா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணலாம், அந்த ஆர்கானிக் ரீச்சுக்கு பதிலாக அவர் வந்து கஸ்டமர்ஸுக்களை வந்து எப்படி எல்லாம் கேக்னு சொல்லுவோம், கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், அதை எப்படி எல்லாம் குறைக்கலாங்கிற ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு நேரங்கள்லயும் அவர் அதை பத்தியே ஃபோக்கஸ் பண்ணி எஃபர்ட் போடணும். ஸோ ஒருத்தர் இது 3 பேர், யாரு ஆபரேஷனல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவர், இன்னொன்னு மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டே இருந்து அதுல எப்படி குறைக்க முடியும் எப்பவுமேங்கிற ஒரு குறிக்கோள் 3. 4வதா ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக்ஸை கரெக்டா எடுத்து அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸ். இந்த 3 பர்சனாலிட்டிகளும் ஒரு சேர நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இ காமர்ஸ் பிசினஸ்ல அவுட் ஷைன் பண்ணலாம். கண்டிப்பா அது ஒரு நல்ல கோல்டன்ல டைமண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் இந்த பிரசன்டேஷனோட செஷன். நம்ம வந்து ஏன் இ காமர்ஸ் சைடா இருக்கிறதுனால நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல போயிடலாம். தேங்க்யூ. ஓகே, கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? மேபி நானே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ இ காமர்ஸ் வந்து நீங்க எல்லாமே சொன்னீங்க. முக்கியமா வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கும்போது ஒரு எக்ஸ்டெண்டட் விங்கா வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு அட்வைசபிள் அப்படின்னு சொல்லி, நீங்க பார்த்த வகையில யாராவது சக்சஸ் பண்ணிருக்காங்களா இ காமர்ஸ் சைட்ல போட்டு?
பல இ-காமர்ஸ் சைட்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பல பிசினஸ் மேன்ஸ் இருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து சில ஸ்பெசிஃபிக்கான ஹெல்த் அப்ளிகேஷன்ஸ் பிசினஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, யூசபிலிட்டி ப்ராடக்ட்ஸ்ல இருக்காங்க, ப்ரீமியம் காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் தமிழ்நாட்டுல இருந்து இருக்காங்க, நார்த் இந்தியால இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ஒரு ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் நான் அனாலிசிஸ்ல பார்த்தேன். என்னன்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் அதிகமா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து அதிகமா போகுது. ஒரு ஆஸ்பிரேஷனல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் பிகாஸ் வால்யூம் ரீச் அதிகமா இருக்கிறதுனால நார்த் இந்தியன் பேஸ்டு ப்ராடக்ட் போகுது. இப்போ நாம வந்து இ காமர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அட்வைஸ் இருக்குமா, இந்த ப்ராடக்ட் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் பண்ணாதீங்க? ஏன்னா இது நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த அட்வைஸ் பண்றீங்க. பட் இ காமர்ஸ்ல இந்தியாவில் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் ஏதாவது இருக்கா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் பேசுறது கேக்குதா? எனக்கு கட் ஆயிடுச்சா, அவருக்கு கட் ஆயிடுச்சான்னு தெரியல. ஒரு லைன் தான் கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க அப்போ லைன் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஆமா. மற்றவங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. இல்லைன்னா நீங்க சாட்ல கூட போடலாம், நம்ம அவர்கிட்ட வந்து ஆன்சர் எடுத்துக்கலாம். நடுவுல கனெக்ஷன் லாஸ் ஆயிருது. ஆமா, நான் வந்து என்ன கேட்டேன், அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்னா, இப்போ எங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு இ காமர்ஸ்ல அப்படிங்கும்போது உங்களால வந்து எங்களுக்கு அந்த டெமோகிராஃபிக் பத்தி சொல்ல முடியுமா? நாங்க எங்க போய் எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறதையும், இல்ல நாங்க எடுத்திருக்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால அட்வைஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு இங்க ஆசைகள் இருக்கும், அதை முன்னெடுத்து போறதுக்கு முன்னாடி ஒரு கைடன்ஸ் இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன்ஸ் வேணும்னா நாங்க லைக் அது சேட்டா நம்ம வந்து வேணும்னா அதை பத்தி வேணும்னா ஒரு இது பண்ணாலும், பட் அஸ் எ ரோய்ஃபோவா நாங்க அந்த சர்வீஸை ரெண்டர் பண்றது இல்லை. ஓகே. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? சுல்தான் இருந்தாரு. சீனி, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க கேளுங்க. ஆமா. ஓகே. ஐ திங்க் இப்ப இந்த ஃப்ரெண்ட்லியா பண்ற மாதிரினா இப்ப நீங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க? அது எனக்கு ஒரு டவுட். செகண்ட் டவுட், இப்ப இந்த டிராப் ஷிப்பிங்க்கும் இந்த ரீசேலுக்கும் என்ன difference? ஓகே, டிராப் ஷிப்பிங் ஓகே. ரீசேலுக்கும் டிராப் ஷிப்பிங்கும் ஹலோ கேக்குதா? கேக்குது ஓகே. கேக்குது. ஓகே, முதல்ல வந்து ஓகே ஃப்ரெண்ட்லியா நான் வந்து அதை என்னோட அதாவது நீங்க ஃப்ரெண்ட்லிங்கிற அந்த அண்டர்லைன்லயே நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கன்சாலிடேட்டட் ஐடியாவோட வந்தீங்கன்னா மட்டும்தான் இதுல என்ன இன்புட்ஸ் இருக்கணும்னு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா சில பேருக்கு ஆசை மட்டும் இருக்கும், அதுல ஹோம்ஒர்க் பண்ணாம எல்லாத்தையும் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்தாங்கன்னா தட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ தட் இஸ் நோ. ஓகே, ரெண்டாவதா வந்து நீங்க கேட்டது டிராப் ஷிப்பிங்க்கும் ரீசேலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, டிராப் ஷிப்பிங்ல நீங்க எங்க இருந்து ஒரு பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள்ல இருந்தே அந்த இடத்துல இருந்தே அந்த பாயிண்ட்ல இருந்தே அவருக்கு போய் சேர்ந்துரும். யாருன்னு நீங்க கஸ்டமர் இருக்காங்களோ அது. ஒரு ஒரு நீங்க நல்லா நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னால வரைக்கும் ஹியூஜா பஸ் ஆச்சு. அது ஒரு ஓரளவுக்கு ரொம்ப பாப்பப் ஆச்சு. என்னன்னா டிராப் ஷிப்பிங் சொல்லுது. யூஎஸ்ல ஒரு அவருக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, மீண்டும் அவர் ஜாயின் பண்ணுவாரு இல்லன்னு நினைக்கிறேன் அவர். நடுவில் டிராப் ஆயிடுச்சு கால். ஆமா, ஹலோ, இப்ப கேக்குது, நீங்க பேசுங்க. ஹலோ கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, நடுவுல ஓகே. யூஎஸ்ல வந்து அதாவது டிமெரிட், அதாவது ஒரு ஸ்கீம் இருந்தது. நீங்க வந்து $75 கீழே வந்து ஒரு ப்ராடக்ட் ஷிப்பிங் பண்ணீங்கன்னா அதுல வந்து எக்ஸம்ஷன் இருந்தது.
நடுவில் சாரி ட்ராப் ஆயிருந்தது கால், சாரி. ஓகே, நம்ம வந்து என்ன பாயிண்ட் பேசிட்டு இருந்தோம்னா, டிராப் ஷிப்பிங்க்கும் ரீசேலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட கொண்டு வந்துட்டு அதை வந்து நீங்க அது மற்றவங்களுக்கு விற்பீங்க. ஆனா டிராப் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு வந்து யாரு செல் பண்றாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டைப் இருக்கும். அவங்க மூலமா நீங்க அந்த ப்ராடக்ட்டை என்ன சொல்றது, யார் பை பண்றாங்களோ அவங்களுக்கு வித்துட்டு அதுல இருக்கிற உங்க ப்ராஃபிட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த டாரிஃப், ட்ரம்போட டாரிஃப், இதுனால இந்த செக்டார் ரொம்ப கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதுல யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ப்ராஃபிட் இப்போ மேக் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கு இன்டர்நேஷனல் சினாரியோல. பட் லோக்கல் சினாரியோல இப்போ இந்தியாவுக்குள்ள டிராப் ஷிப்பிங்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா மார்ஜின் அவ்வளவு நிக்குமான்னு நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துக்கணும். இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரஷ் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு டைவர்சிபிகேஷன்ஸ். ஆனா அதுதான் அவங்களோட கில் சுவிட்சாவும் இருக்கு அந்த பிசினஸ்ல. தேங்க்யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन இருக்கா? வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? சுல்தான், நீங்க இருக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி டிராப் ஷிப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், இல்ல இ காமர்ஸ்ல பண்றதாகட்டும், அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு தாட் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நான் அந்த கொஸ்டின் தான் கேட்கலான் இருந்தேன் அவர்கிட்ட ரிகார்டிங் இந்த அவர் சொல்லிட்டு கிளியர் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இதில் என்னன்னா இப்போ நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனுக்கான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நியூ ட்ரெண்ட் மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு வேரியன்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்லைன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணுறோம், அவங்களோட நம்ம ஒரு 2 ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 2 ப்ராடக்ட் அவங்க வந்து 6 மந்த் வரைக்கும் கூட அவங்களால வந்து புஷ் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்டாக் பண்ணி. பட் ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நம்ம வந்துட்டு ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான அந்த ஒரு விர்ச்சுவல் ஒரு ப்ரெஷர் வந்துட்டு நம்மளுக்கு எங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஆஸ் அ மேனுஃபேக்சர் பேக்ரவுண்டில் எங்களுக்கு வந்துட்டு அந்த எவ்ரி மந்த் வந்துட்டு நம்ம நியூ இது வந்து ட்ரெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் கஸ்டமரோட டாப் ஆஃப் தி மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒன்லி இந்த ஃபேஷன் பிராண்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியா, இல்லை எல்லா பிஸ்னஸுக்குமே இந்த ஒரு இ காமர்ஸில் அப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்னோட மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கிளியரா கேட்ட புரிஞ்சா உங்களுக்கு? 100% புரிஞ்சது. நான் ஓகே அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிடுறேன். அதாவது இந்த ப்ரெஷர், அதாவது எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. என்னன்னா அந்த ப்ராடக்டை டைவர்சிஃபை பண்ணாதான் கஸ்டமர் அட்டென்ஷன் ஆவான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கு. இது உண்மையா? இதுதான் வெறும் இந்த ஃபேஷன் டிசைனுக்கு மட்டும்தான் இது பொருந்துமா, இல்ல இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பொருந்துமா? இந்த கேள்வி இருக்கு. am I right சுல்தான்? யா கரெக்ட். பர்ஃபெக்ட். ஓகே, இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா 2 விஷயம் தான். அதாவது எப்பவுமே வந்து ஒண்ணு வந்து லைக் பேசிக்கா இ காமர்ஸ் சைட்ஸ் ஒரு ஒரு 5 வருஷம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, முன்னாலேயும் அனாலிசிஸ் நடந்துட்டு இருந்துச்சு, முன்னாலேயும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, முன்னாலேயும் இன்சைட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு அந்த ரிப்போர்ட்ஸும் அனாலிசிஸும் நீங்களே உங்களுடைய லைக் உங்க உங்க டேட்டா செட்டை வச்சுட்டு நீங்களே அனலைஸ் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அக்சஸ் இருக்கு. அதை கொண்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, எனி டிசிஷன்ஸ் விச் யூ மேக் இட், அது வந்து காஸ்ட், அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ இல்லாம இருந்து ஒரு கன்சிஸ்டன்ஸா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, உங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்க உங்க பிராண்டை பொசிஷன் பண்ணும்போது அந்த டைவர்சிஃபிகேஷன்ஸ்க்கு ஃபோர்ஸ் பண்ணாத மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னா நீங்க பண்ணலாம். ஒண்ணு. சில ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப டைவர்சிஃபை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி புஷ் இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்வேன். நம்ம நம்ம இது இருக்குல்ல, லைக் நம்ம ஒரு பஸ்ல ஒரு ட்ரெயின்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது இந்த தெருவுல நீங்க வந்து இங்க சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால வந்து அந்த அளவுக்கு ப்ராடக்டோட வேரியேஷன்ஸ் இருக்காது. என்னன்னா வந்து சிக்னல்ல வந்து ஒரு பென்னா இல்ல ஏதாவது ஒரு பொருளை வந்து அவங்க விற்பாங்க. ஆனா நார்த்ல நீங்க போகணும் வந்தீங்கன்னா, லைக் டெல்லியில நான் இருந்த டைம்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டைம்லயும் அந்த ப்ராடக்ட் வந்து புதுசா இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா அவங்க கொண்டு வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் தேவை அந்த பிசினஸ்க்கு.
அதே மாதிரி உங்களோட பிசினஸோட பொசிஷனிங். ஏன்னா அவங்க வந்து அந்த பிசினஸை வந்து அந்த சிக்னல்ல இருக்கிற 30-60 செகண்டுக்குள்ள அவங்க க்ளோஸ் பண்ணோம்னா the product has to be so unique and the product has to be so attention grabbing and so that they can sell it. இந்த சுச்சுவேஷன் தான் நான் ஒரு இ-காமர்ஸ் சைட்டோடைய சுச்சுவேஷன். ஆனா அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் பண்றாங்க. அவங்க பண்ற டே டு டேல என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டுக்கும் பொருந்தும். ஆனா அது அங்க இருக்கிற சக்சஸை நீங்க எடுத்து இம்ப்ளை பண்ணிக்கோங்க. அங்க இருக்கிற ஃபெயிலியர்ஸ் எது இருக்கோ அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். உங்களோட கொஸ்டினுக்கான பதில் என்னன்னா, ஃபேஷன் டிசைனுக்கு கண்டிப்பா ஒரு புஷ் எப்பவுமே இருக்கு. ஆனா அதை எடுக்கும்போது நீங்க வந்து நீங்க எடுக்கிற பொசிஷன் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். இல்ல என் பிராண்ட் இதுக்காக தான் நோன் பண்ணப்படணுங்கிறது நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கான கால்குலேஷன் அதுபடி உட்காரும். இல்ல நம்ம எல்லார மாதிரியும் ஒருத்தங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி இது சக்சஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாடல்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. எனிதிங் வாட் யூ டிசைட் வித் டேட்டா. இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் சுல்தான், தேங்க்ஸ் அத்திக். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இதுக்கு முன்னாடி யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? இ-காமர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவாவது வந்ததா? அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை, நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ ஓகே. அதை ஸ்கேல் பண்றதுக்கான அந்த சேலஞ்ச் தான் நான் இப்போ அவர்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டின். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் ஷர்ட் சேல் பண்றேன் அப்படின்னா ஒன்லி அதில் என்ன சைஸஸ் ஒரே கலர் தான் இருக்க போகுது. எனக்கு வந்துட்டு பெரிய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? சேம் குவாலிட்டியை நான் கொடுத்தாலும் நான் செலக்ட் பண்ணுற டார்கெட் ஆடியன்ஸுக்கான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி நான் ஒர்க் பண்ணால் போதும். பட் ஆனால் இப்போ நம்ம வேரியண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம், மல்டிபிள் ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கே அவர் சொன்ன மாதிரி ப்ராடக்டை ரீச் பண்ணுறதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்பயே வந்துட்டு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு செட் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மைண்ட் பிளாக் ஆகுது. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு என்ன பண்ணணும்? அவர் சொன்னார் இப்போ வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது, டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வெப்சைட்டில் நம்ம ஷாப்பிஃபை இதில் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஊகாமர்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளோட வெப்சைட் ஹேண்டில் பண்ணுற அந்த டீம்கிட்ட வந்து நிறைய எல்லா டேட்டாவையும் கேட்டு வாங்கணுமா, இல்லை அதுக்கு நாங்கள் என்ன மெனக்கடல் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஓகே, இதுக்கான பதில்கள் 2 பதில். ஏன்னா இ-காமர்ஸ் சைட் பிசினஸ்ல பல பேர் பண்ற தப்பு வந்து என்னன்னா ஜியாகிரபி எக்ஸ்பான்ஷன்ஸையும் ரொம்ப ஃபாஸ்டா பண்றது. ஏன் பண்றோம்னா நமக்கு என்னன்னா நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ரொம்ப பெரிய அமேசானோ இல்ல பிளிப்கார்ட்டோ இல்ல பெரிய இ-காமர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க பண்றதுக்கான லக்ஸரி இருக்கு, அந்த மணி. உங்களுக்கு அந்த லக்ஸரியை கொண்டு போறதுக்கான பிஓசி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும், அதாவது நீங்க அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ல இவ்வளவு லீடு வந்தது, இதுக்கு இப்படி கன்வெர்ட் ஆச்சு, இது ஆச்சு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும் நீங்க ஒரு ஸ்பெசிபிக் ஜியோகிராஃபில ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப பெட்டர். ஜியோகிராஃபின்னு சொல்லும் போது 2 வகையா நீங்க பார்க்கலாம். அந்த ஜியோகிராஃபி கஸ்டமரோட ஜியோகிராஃபியாக கூட இருக்கலாம், இல்ல உங்களுடைய என்ன சொல்றது லொகேஷன் பேஸ்டு ஜியோகிராஃபியா இருக்கலாம். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து என்னுடைய பொருளை வந்து ஆப்ரேஷனலா எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நான் ரீச் பண்ணி கொடுக்க முடியும்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாவே நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல சென்னைக்குள்ள மட்டும் நான் இது கொடுப்பேன்னு ஜீரோ டவுன் பண்ணும்போது அதுக்கான நீங்க ஒரு கண்ட்ரோலை நீங்க கொண்டு வரீங்க. ஒண்ணு, அதுக்கான எஃபர்ட்ஸை நீங்க ஓரளவுக்கு நீங்க எடுத்துருவீங்க அந்த டிசிஷன். ஆனா அந்த டிசிஷனுக்கு நீங்க ஓரளவுக்கு லாங் டர்மா ஒரு 6 மந்த்ஸோ 8 மந்த்ஸோ 1 இயரோ நீங்க அதை டிராவல் பண்ணணும். ஒன். 2வது, இல்ல நான் ப்ராடக்ட் டைவர்சிஃபை பண்றேன்னா அந்த ஜியோகிராஃபி நான் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற அந்த கஸ்டமர் பேஸுக்கு இந்த ப்ராடக்ட் தேவையா இல்லையா, அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு இ-காமர்ஸ்ல இருக்கு. அதை நீங்க உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா, இந்த சிஸ்டமுக்குள்ள இது மொத்தமா இந்த லூப் நடக்கும்போது இதுல ப்ராஃபிட் வருமாங்கிறத நீங்க எப்பவுமே கால்குலேட் பண்ணி மானிட்டர் பண்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த 2 விஷயங்களை நீங்க பார்த்துட்டு பண்ணணும். 3வது, நீங்க சொன்ன உங்க யூஸ் கேஸுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே எனிதிங் ஆஃப் இ-காமர்ஸ் யூ ஆல்வேஸ் ஹேவ் த ஸ்கின் இன் தி கேம். நீங்களா முடிவெடுத்து நீங்களா பண்ணணுமே தவிர ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கிட்ட உங்களுடைய
டைமென்ஷன், உங்களுடைய டைனமிக்ஸை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் இ காமர்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா செல் பண்ணவங்க எல்லாருமே அந்த இ காமர்ஸை தன்னுடைய கோர் டீமுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸோ ஒரு காலம் வரைக்கும் அப்போ ஏஜென்சிகளை நம்பலாமான்னு கேட்கிற கேள்விக்கு வந்து அந்த ஸ்கேலை நீங்க ரீச் பண்ற வரைக்கும், அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வர்ற வரைக்கும் யூ ஹாவ் டு ட்ரை யுவர் செல்ஃப். அண்ட் இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ஒரு நோமேனோ ஒரு நார்மலான ஒரு பர்சனோ ஸ்டார்டருக்கு ரொம்ப ஈஸி என்ட்ரி பேரியர் இருக்கு. என்ட்ரி பேரியர்ங்கிறது இ காமர்ஸ்ல இல்லை. ஆனா அந்த லேர்னிங் கருவை அக்வயர் பண்ணி அதுதான் உங்களுடைய ஜெம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது ஓடும் இது ஓடாதுங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்துட்டு அப்புறமா நீங்க ஒரு 2-3 டீம் மெம்பரை போட்டு அதை நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒருத்தனை எக்ஸ்டர்னலா டிபெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் 10 பேரோடைய 10 விஷயங்களோட இன்சைட் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் இட். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த செஷனுக்கு அப்புறம் யாருக்காவது இ காமர்ஸ் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கா? இல்ல இருந்த எண்ணமும் போயிடுச்சா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பேரியரே கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த ஒரு விஷயம் இருக்கோ அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 பேஜ் ஒரு வெப்சைட் யாராச்சும் கிரியேட் பண்ணி தராங்க அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு யூனிக் ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கு அப்படின்னா அதை ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. பட் ஆனால் அது லாங் ரன்னு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பிளானும் ஒரு ப்ராப்பர் பேக்கப்போட நம்ம போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதை ஹிட் பண்ணலாம் ஆக்சுவலாக. நம்ம இ காமர்ஸ் அப்படிங்கும் போது அப்கோர்ஸ் அதோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஹியூஜ். ஸோ நம்ம வந்து ஹியூஜா இருக்கு. பட் அதை தாண்டி இப்ப இ காமர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பிசிக்கல் ஷாப்புக்கான மாற்றா கூட நம்ம பார்க்கலாம்ல. ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு விஷயத்த ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு பாக்குற ஒரு தளமா இ காமர்ஸ் இருக்கலாம். அந்த வகையில வந்து இ காமர்ஸ் வந்து ஒரு ஈஸி டு ஸ்டார்ட் ஏ பிசினஸ்ல அப்படிங்கறது என்னுடைய சிந்தனையா இருக்கு. அத்திக் அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அத்திக் இருக்காரா? இருக்கேன் சார். கொஞ்சம் கொஸ்டினை மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா? மன்னிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு மாற்றாக இ காமர்ஸை யோசிக்க முடியுமா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கிளைண்ட்டுக்கு என்னன்னா, எதுக்கு ஒரு பிசிக்கல் ஷாப் வச்சிருக்கோம்னா அப்பதான் நம்ம வந்து ஒரு ஆங்கரிங் போடுறோம். ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம பிசினஸ் மேல ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு மாற்றாக இ காமர்ஸ் நம்ம யோசிக்க முடியுமா? ஏன்னா நீங்க ஒரு பிசிக்கல் ஷாப் வைக்கணும்னா அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும், அதுக்கான செலவுகள் இருக்கு, அதுல ஒரு ஆட்களை உட்கார வைக்கணும். ஆனா இதுவே வந்து நான் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுல்தான் சொன்ன மாதிரி ஒரு 2 பேஜ்ல வந்து என்னோட ப்ராடக்ட்டை நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருது. என்னால ஒரு பிசினஸ் ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியுது. அப்படியும் நம்ம பார்க்கலாம்ல. நம்ம பெரிய விஷயங்களா பேசிட்டு வரோம் இ காமர்ஸை பத்தி பேசும்போது. பட் ஒரு ஸ்டார்டர் பேக்கா ஒருத்தவங்க புதுசா இப்பதான் பிசினஸ்க்கு வராங்க, அவங்களுக்கான ஒரு பிசிக்கல் எவிடன்ஸாவும் நம்ம இ காமர்ஸை பார்க்கலாம்ல ஸ்மால் ஸ்கேல். சார் 100 ஓகே. ஆக்சுவலி வந்து மேபி இந்த மொத்த பிரசன்டேஷன்லயும் உங்களுக்கு இ காமர்ஸ் ஒரு த்ரெட்டா ஃபீல் பண்ண வச்சிருந்தேன்னா அப்படி இல்லை. நான் திரும்பியும் அண்டர்லைன் பண்ண விரும்புறது என்னன்னா, இ காமர்ஸ்ங்கிறது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டைமண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா என்னன்னா, உங்களுடைய பிசினஸ் ரொம்ப தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இ காமர்ஸை யூஸ் பண்ணி நீங்க அதை ஃப்ளோட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அதாவது ஒன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் அமேசானை பார்த்துட்டு நம்ம சூடு போட்டுக்க தேவையில்லைங்கிறது தான் அண்டர்லைன் பண்றேன். அப்போ எனிபடி ஈவன் ஒருத்தர் வந்து நான் ஒரு கடை வைக்கிறேன் சொன்னான்னா நான் என்னுடைய ஆல்டர்னேட்டிவ் எப்பவுமே சஜஷன் என்னன்னா, டோன்ட் டூ இட். ரேதர் தென் ஒரு இ காமர்ஸ் சைட்டே ஓபன் பண்ணுங்க, அதுல நீங்க உங்க ப்ராடக்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்டை பிளேஸ் பண்ற அந்த ஜேர்னில நீங்க ப்ராடக்ட்டை டைவர்சிஃபை பண்றதுக்கு ரஷ் பண்ணாதீங்க. அதுதான் ஒன் ரெக்கமெண்டேஷன். அப்போ எல்லாமே நீங்க ப்ரூஃப். ஓகே, அவருக்கு கட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அத்திக்கு வந்து இ காமர்ஸ் சைடு வைக்க கூடாது. அப்பப்போ கனெக்ஷன் டிராப் ஆயிடும். கஸ்டமருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே வராது. 2 மினிட்ஸ் அவர் கொடுக்கலாம். வந்துட்டீங்க நீங்க அத்திக். ஒரு மறுபடியும் ப்ராடக்ட்டை நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னா இ காமர்ஸ் இஸ் தி பெஸ்ட் பிளேஸ். ஓகேவா? ஆனா இ காமர்ஸ் சைட்டுக்கு போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா 2 விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. இ காமர்ஸ் சைட்ல வந்து ஏபி டெஸ்டிங் நீங்க பண்ண முடியும். நீங்க ஒரு பிசிக்கல் ஸ்டோர்ல நீங்க ஏபி டெஸ்டிங் பண்ணணும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னாலும் கிட்டத்தட்ட அந்த ப்ராடக்டோடைய 3 டைம்ஸ் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஆனா
நீங்க வந்து எல்லா டெஸ்டிங்ஸையும் நீங்க இ காமர்ஸ் சைட்ல தான் பண்ண முடியும். அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா என்ன திருப்பி திருப்பி சொல்றேன்னா, when you see something very big scale, ready for that kind of a fund flow. If you could be able to, அது இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு ப்ராடக்ட் ஃபோக்கஸ், அதுல நீங்க கிங் ஆக முடியும். அமேசான் cannot be a king on one specific sector, but there is a huge golden opportunity to do it. இப்ப சுல்தான் சார் சொல்றாருல, இப்ப சுல்தான் சாரே வந்து கர்ச்சீஃப் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா என்கிட்ட இருக்கு, அது மட்டும் தான் நான் விற்பேன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஆஸ்பிரேஷன் ப்ராடக்ட்ல இருந்து நீட் டிரைவ் ப்ராடக்டா வரும். அப்போ அங்க அவருக்கு கஸ்டமர் செக்மெண்ட் அதுவா பில்டப் ஆயிட்டு அதுவா ஆகும். அதே மாதிரி என்னன்னா இந்த டைவர்சிஃபி மியூட் போயிட்டீங்க சுல்தான், கை தவறி பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், மியூட்ல இருக்கீங்க. சாரி, சுல்தான் சொல்லிட்டேன் பாருங்க, அத்திக் வெளியே போயிட்டார். அத்திக் வந்துட்டீங்களா? நீங்க கனெக்ஷனை மாத்தணும். நான் இதை அன்னைக்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடேவே. இல்ல ஆக்சுவலி ஐ திங்க் இது ரெண்டு இல்ல உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்தும் என்னோட அக்கவுண்டும் சேமா இருக்கிறதுனால கூட இது சிங்க் ஆகுது. இது இந்த இஷ்யூ. ஓகே ஃபைன். ஓகே, சோ முதல்ல வந்து நான் அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ட்ரையலுக்கு எக்ஸ்ப்ளோருக்கு கண்டிப்பா இ காமர்ஸ் சைட் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன், அண்ட் அதுதான் பெஸ்டான ஆப்ஷன்ஸ். ஆனா டைவர்சிஃபிகேஷன் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னால அதோட காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இறங்குங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன் பண்றோம். ரெண்டாவது, இ-காமர்ஸ் சைட் இஸ் தி பிளேஸ் வேர் ஆக்சுவலி யூ கேன் டெஸ்ட் யுவர் ஐடியாஸ் ரொம்ப கம்மியான காஸ்ட்ல பண்ண முடியும். இது மட்டும்தான் நான் ஹைலைட் பண்றது என்னன்னா, ட்ரை வித் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட், try with specific segment so that you can grow your customer base as much as possible and then diversify. Don't just try to diversify in the first go. இதுதான் ரெக்கமெண்டேஷன். அவ்வளவுதான் சார். ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க சாட்ல கூட கேட்கலாம். நீங்க கேட்கிற கேள்வி இன்னொருத்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்னோட ஜென்ரல் கொஸ்டின் இது வந்துட்டு எல்லாத்துக்கும் மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன், இல்லை வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் ஆப்வியஸாக கஸ்டமர்ஸ் வாங்க போகிறாங்க. இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படின்னா நான் வந்துட்டு பேனர்ஸ்க்கு இது பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஃப்ளையர்ஸ் ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆன்லைனுக்கு நான் எப்படி பண்ணணும், ஒரு நியூ கமரா பிகினரா அது வந்துட்டு அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் என்ன என்னோட ப்ராடக்ட்டை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு? ப்ராடக்டை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு முதல்ல எல்லாருமே பண்ற விஷயம் என்னன்னா, ஆடுன்னு பண்ணுவாங்க. பட் ஆட்லயே வந்து நீங்க வந்து பண்ற ஆடை வந்து ப்ராப்பரா பண்றது, ஒன்னு ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்றது, பண்ற ஆடை கிரியேட் பண்றது என்ன சொல்லிட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இ காமர்ஸ் சைட்ல வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ரொம்ப பெரிய ரோல் பண்ணும். ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு பெரிய ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் இ காமர்ஸ் சைட்ல இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரை கொண்டு வர்றதை விட நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிசிட்டிக்காக நீங்க அப்படியும் இன்ஃப்ளூயன்சர் போறீங்கன்னா, கோ ஃபார் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர், கோ ஃபார் த ஸ்பெசிபிக் கேட்டகரியில ஸ்பெசிபிக் பீப்புள்ல ஸ்பெசிபிக்கான செக்மெண்ட்ல அதுல இருக்க ஸ்பெஷலைஸ்டான இன்ஃப்ளூயன்சருக்கு போங்க. அதனால அந்த இன்ஃப்ளூயன்சரை ஆன்போர்ட் பண்ற காஸ்ட் ரொம்ப குறையும். நாங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க லைக் ரோய்ஃபோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான சர்வீசஸுக்கு அவங்க ஒரு இ-காமர்ஸ் சைட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து எங்க கிட்ட வந்து ஒரு 4-5 யூடியூபர்ஸை கொண்டு போயிட்டு இவங்க கூட நம்ம வந்து பண்ணி கொலாப் பண்ணுவோம்னு சொன்னாங்க. நாங்க வந்து அப்படியே அதை டர்ன் அரவுண்ட் பண்ணி அவங்க இருக்கிற ஜியோகிராஃபியில அவங்க இருக்கிற கஸ்டமர்ஸோட சைக்கோமெட்ரிக்கா யாரு சிங்க் ஆவாங்களோ அவங்கள வச்சு ரொம்ப கம்மியான காஸ்ட்ல நம்ம வந்து அந்த இன்ஃப்ளூயன்சரை ரெக்கமெண்ட் பண்ணோம். அவங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கிட்டாங்க. ஹலோ, கேக்குது கேக்குது. அவங்க வந்து அதை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டாங்க. அதை ப்ரொசீட் பண்ணாததுனால அவங்களுக்கு என்ன ROI கிடைச்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப எவிடென்டலா இருந்தது. ஸோ ஆல்வேஸ் லுக் ஃபார் ரோய் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பாருங்க, அது உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணும். எனி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி நீங்க ஒரே ஒரு கேள்வி இ-காமர்ஸ்ல பண்ணும்போது இதோட ROI என்ன,
அதோட ROI என்ன, அதை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கேள்விகள் உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க கைட் பண்ணும். எமோஷனலா ஒருத்தவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒர்க் ஆகுறது உங்களுக்கு ஒர்க் ஆகாது, உங்களுக்கு ஒர்க் ஆகுறது அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. பட் இந்த ROI வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறது? இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம பிசிக்கலா ஓகே, இருக்கும்போது ஆக்சுவலி வந்து மற்ற பிசினஸுக்கும் ஒரு இ காமர்ஸுக்கும் இருக்கிற ROI ப்ரொஜெக்ட்ங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா யூ ஹாவ் தட் மச் abundance ஆஃப் டேட்டா ஆஃப் யுவர் பிசினஸ் ஆர் யுவர் செக்மெண்ட் இன் தி ஹோல் செக்டர். நீங்க வந்து மற்ற பிசினஸ்ல நீங்க ஒரு ஃபைனான்சியல் சர்வீசஸோ இல்ல ஃப்ரைட் மற்ற எந்த பிசினஸ்லயும் அந்த அளவுக்கு டேட்டா எனார்மஸா அக்சஸ் இல்லை. நீங்க கொஞ்சம் அதுக்கான எஃபர்ட்ஸை போட ஆரம்பிச்சீங்கனாலே பேசிக்கலா வந்து ஓகே, நீங்க வந்து ஒரு ப்ராடக்டோட லைஃப் சைக்கிளை ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. ஓகேவா, இதுக்கான மிஸ்டேக் எந்த இல்லை. ஓகேவா, ஃபைன். ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா எல்லாத்துலயும் பேட்டை கால்குலேட் பண்ணுங்க. அந்த பேட்ல நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறத எப்பவுமே கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் கொடுக்குற இன்சைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட பல இ காமர்ஸ் சைட்ஸுக்கு கொடுக்குற கன்சல்டேஷனை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹலோ, வேற கொஸ்டின்ஸ் இருக்கா? அஸ்லாம், நீங்க வந்து உங்களுடைய ப்ரௌனி பிசினஸ் பண்ணது வந்து எப்படி பண்ணீங்க? நீங்க இந்த மாதிரி ஒரு இ காமர்ஸ் தளத்தை பயன்படுத்தி பண்ணீங்களா, இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் அந்த மாதிரி பண்ணீங்களா? நான் அப்படி பண்ணல. இன்னும் இ-காமர்ஸ் லெவலுக்கு ரீச் பண்ணல போல. இப்போ ஆக்சுவலி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து அது இன்ஸ்டாகிராமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப பேசிக்ஸ் தான் பண்ணது. அதுக்கப்புறம் பேசிக்ஸ்னா ரொம்ப இனிஷியல் ஸ்டெப்ஸ் தான். ஆம், நான் லோகோ டிசைன் பண்ணதுலேருந்து அதுக்குன்னு ஒரு கன்சல்டன்ட் வச்சு லோகோ டிசைன் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கேப்ஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட் வந்து இன்ஸ்டாவில் போட்டோம். ப்ளஸ் வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் இப்போ இப்போ இது போகிறதால ஒரு ரிப்பீட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏன்னா எங்களுக்கும் பேண்ட்விட்த்தும் வேணும். ஏன்னா நாங்கள் இப்போ அது திரும்ப அது ரொம்ப ஸ்கேல் அப் பண்ணால் நல்லா வருது அப்படின்னு ஃப்ளோ இருக்கு. பட் நாங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லாதால ஸோ ஜஸ்ட் சிக்டட் டு தட் லெவல் இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் வந்துட்டு தான் ஒரு அட்லீஸ்ட் 1 or 2 எவ்ரி ஒன்ஸ் 2 days ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணி அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இது டைம் டு டைம் போட்டோம்னா அது கஸ்டமருக்கும் கிளைண்ட்டுக்கும் பார்க்கும்போது இல்லை பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது ஓகே ஸோ என்ன அதை 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 பற்றி டீட்டெயில்டாகவும் நம்ம போடுவோம், என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்றது, என்னென்ன நம்ம ஆட் பண்ணுறோம் ப்ராடக்டை இது பண்ணுறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணோம். இன்னும் ரொம்பலாம் இது பண்ணல. ப்ளஸ் ஃப்ளையர்ஸ் போடுவேன் நான் ஆக்சுவலி. அப்பப்போ ஃப்ளையர்ஸ் போடுவேன். நானே வந்துட்டு கேன்வாவில் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஷாப் மாதிரி பண்ணி கொஞ்சம் அப்பப்போ ஃப்ளையர்ஸ் போடுவோம். இப்போ க்ளோஸ்டுனா க்ளோஸ்டுன்னு போடுவோம். இப்போ நான் வி ஆர் நாட் அவைலபிள்னா அதை கொஞ்சம் போடுவோம். ஸோ இன்ஸ்டாவில் வர்ற ஆடியன்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும் பை டிஃபால்ட்டாக. ஸோ அந்த மாதிரி தான் அது போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுல இருந்தே நான் கேள்வி கேட்கறேன். ஐ திங்க் இப்போ நம்ம இன்ஸ்டால பண்ணிட்டு இருக்கோம், அதுல இருந்து இ காமர்ஸ்க்கு எப்போ மாறினா கரெக்டா இருக்கும்? அகைன் நீங்க ROI சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், பட் அதை தவிர்த்து நம்ம பெருசா இல்ல போகணும். சார், ஆக்சுவலி இல்ல 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 அது அதுல ஒரு அண்டர்லைனான ஒரு அழகான ஒரு விஷயம் அஸ்லம் வந்து ரொம்ப ஹைலைட்டா சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம். அவர் இன்ஸ்டால அந்த விஷயங்கள் ஒர்க் ஆகுது இல்ல. அப்போ நான் இந்த கேஸ் ஸ்டடியாவே நம்ம எடுத்துக்குவோம். இதுல இன்ஸ்டால ஒர்க் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏஜென்சியோ இல்ல ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து யூடியூப்ல ட்ரை பண்ணுங்க, இங்க கூகுள்ல ட்ரை பண்ணுங்கன்னு ஒருத்தர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அஸ்லம் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே இதை வந்து நான் அதுலயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுல நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்குவோம். நான் வந்து வேற வேற பிளாட்ஃபார்ம்ல தான் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல என்ன நடக்கும்னா, அஸ்லம் சார் சொன்ன அந்த
பர்சன் கன்ஸ்ட்ரைன்னால என்ன நடக்கும்னா, அவருக்கான அதாவது ஒரு கஸ்டமருடைய ப்ரொஃபைல் இருக்குல்ல, அது இன்ஸ்டாகிராம்ல யூசரா இருந்து இவருடைய இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த அளவுக்கு சக்சஸ் இருந்துச்சுன்னா, இத முதல்ல ஆப்டிமைஸ் பண்ணிட்ட அப்புறமா தான் ஆர்கானிக்கா அடுத்த பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகணுமே தவிர, அடுத்த ஜியோகிராபிக்கு மூவ் ஆகணுமே தவிர, அதை விட்டுட்டு இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இவர் பண்றதும் இ காமர்ஸ் தான். இது இன்ஸ்டாகிராமுக்குள்ள ஆப்ரேட் பண்ற இ காமர்ஸ். ஒருத்தர் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே அவர் வாட்ஸ்அப்லயே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி தான் ப்ராடக்டை பேஸ் பண்ணாருன்னா அதுவும் எக்ஸாக்ட்லி இட் இஸ் இ காமர்ஸ் ஆக்டிவிட்டி. ஒரு வெப்சைட் போட்டுன்றதுனால மட்டும் இ காமர்ஸ் இல்லை. இ காமர்ஸ்ங்கிறது என்னன்னா, யூ பேசிக்கலி யூ டூ த ட்ரேட் யூசிங் டிஜிட்டல் டெக்னாலஜி. ஸோ ஒரு ஆப்பா இப்போ வந்து அஸ்லாமுக்கு யாராவது வந்து புஷ் பண்றாரு, நீங்க ஆப்புக்கு போயிடுவோன்னா அந்த டிசிஷன் ஆப்புக்கு போறதோ இல்ல வேற பிளாட்ஃபார்முக்கு கூகுளுக்கு போறதோ, ஈவன் இப்போ இன்ஸ்டாகிராம்ல இவருக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு போயிடுறதோ, இது எல்லாமே அவரு எடுக்கிற டெசிஷன்ஸ் பேட்டை கால்குலேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரோட கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கஸ்டமர் யார் வாங்கியிருக்காங்கிற அந்த டீடைல்ஸ் அதை வச்சு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப பெரிய இதுவா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மேஜரா பல பேர் மிஸ் பண்ற இ காமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, லிங்க்டின்ல மிஸ் பண்ணுவாங்க. ஆனா ஏன் லிங்க்டின்ல மிஸ் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா லிங்க்டினுடைய ஆடியன்ஸ்ல இ காமர்ஸுக்கு பெரிய ரெவென்யூ இருக்கு. ஆனா நம்ம எப்பவுமே ட்ரை பண்ணோம், எஃபர்ட் போடணுங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த செக்மெண்ட்ல லிங்க்டினுடைய பையர் டெசிஷன் மேக்கிங் செக்மெண்ட்ல இல்லாதனால நம்ம அதுல போக மாட்டோம். ஸோ அங்க ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்கு. அது பெர்செப்ஷனா மட்டும் இல்ல, அதை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கடுத்து முடிவுகள் எடுங்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அஸ்லம் சார் எது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. யூனோ அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால டேட்டாவோட அனலைஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டரான பாயிண்ட்னு சொல்றேன். அவ்வளவு சூப்பரான ஸோ ரித்திக், இதுல பொசிஷன். வந்துட்டு நம்ம வந்து சப்ளை செயின் ஹெவியா கன்சியூம் பண்றோம் அப்படின்னா இ காமர்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா அதுவே வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபர்ட்ஸ் போட வேண்டியதா இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். இந்த 3 பர்சனாலிட்டி, ஒன்னு யூ ஹேவ் டு ஹேவ் ஃபன், யூ ஹேவ் டு ஹேவ் எ மேசிவ் ஃபன் டு ஸ்கேல் ஹை, யூ ஹேவ் டு ஹேவ் எ மேசிவ் சப்ளை செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூ ஹேவ் டு ஹேவ் எ மேசிவ் ஆர் ஒரு ரீசனபிள் மார்க்கெட்டிங் எஃபர்ட். இந்த 3ம் கம்பைன் பண்ணாதான் நீங்க அமேசானை பீட் பண்ற அளவுக்கு நீங்க உருவாக முடியும். இது 3ஐயும் நீங்க இல்ல பண்ண முடியாதுங்கிற செக்மெண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் நீஷ் ஏரியாஸ் வேர் யூ கேன் வின். இதுதான் நான் சொல்றேன். இந்த 3 ஃபார் அ மேசிவ் ஸ்ட்ரக்சர், மேசிவ் growth. இல்லையா, ஃபோக்கஸ் ஆன் நீஷ் ஏரியாஸ். தட் வில் லீட் யூ டு த கிரேட் சக்சஸ். இவங்க இந்த 3 இருந்து ஒருத்தர் அச்சீவ் பண்ற ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸை விட நீங்க வந்து ஒரே ஒரு நீஷ் ப்ராடக்ட்ல, ஒரே ஒரு செக்மெண்ட்ல, ஒரே ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்கிறது தான் என் சஜஷன். திரும்பியும் சொல்றேன், வாட்ஸ்அப்ல பண்றதும் இன்ஸ்டாகிராம்ல பண்றதும் எல்லாமே இ காமர்ஸ்ல தான் வரும். அது எல்லாமே இ காமர்ஸ் தான். இப்போ அந்த எந்த இதுல ஒர்க் ஆகுறது எதுல ஒர்க் ஆகலைங்கிற அந்த ட்ரையலை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் சக்சஸுக்கான மந்த்ரா. ஓகே, தேங்க்யூ அத்திக். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, வேற கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம டைம் ஒரு 4 minutes அதிகமாக எடுத்துக்கிட்டோம். சாரி ஃபார் தட். எஸ் அத்திக், ஏதாவது க்ளோசிங் லைன் இருக்கா? தேங்க்யூ. இல்ல, ஏதாவது செஷன்ஸோட ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குரூப்ல போடுங்க. இல்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க அதை பற்றி குரூப்லயும் போடுங்க. நம்ம கண்டிப்பா இதை பற்றி கிளாரிஃபைடா ஆக்டிவா இருக்கும். தேங்க்யூ. 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 தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. Bye.